முருங்கு சேல்ஸுக்கு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். அரிசி முறுக்கு அரிசி கிரைண்டரில் ஆட்டி அப்புறம் வீட்டில் சுடுற முறையில் சுடுறது. அதாவது கடைகளில் வாங்குறது நம்ம அரிசி முறுக்கு இருக்காது. அதே மாதிரி கிரைண்டரில் அரைச்சிருக்க மாட்டாங்க, மாவு வாங்கி சுடுவாங்க. நம்ம நோம்பிக்கு வீட்டில் சுட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த முறுக்கு. ஆமாம், சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. ரெண்டாவது முறுக்கு நம்ம வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாக்கா, வெளியில் இந்த முறுக்கு அனுப்பணும் அப்படின்னாக்கா, உடையாமல் அனுப்பணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அப்படி அனுப்பினோம்னா அந்த பாக்ஸு ஒரு ரேட்டு வந்துடுது, அதை நாங்கள் போட்டுருவோம். அப்புறம் அந்த பாக்ஸோட எடை ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ அந்தளவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது கொரியர் சார்ஜு நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணுறவங்க யோசிச்சுக்கோங்க. உடச்சி சொல்லிவிட்டு மறுபடியும் நான் காசு கேட்குறேன்னு நினச்சிக்கக்கூடாது. சரி, நம்ம மசாலாலாம் அனுப்புகிறோம், 1 கிலோ அனுப்புனா 1 கிலோ கொரியர் சார்ஜ் தான் வரும். அப்புறம் முறுக்குக்கு அப்படி தான் நினச்சிட்டோம். ஆனால் அந்த அட்டைப்பட்டி ரேட்டு வரும், அந்த எடை எவ்வளவோ அவ்வளோதான் அங்கே கொரியர் சார்ஜ். அந்த அட்டைப்பட்டியும் நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கணக்கு இல்லை. அதனால் அது கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது இந்த முறுக்கு வியாபாரத்தில். ஆனால் முறுக்கு வெளியிருந்து நிறைய கேட்குறீங்க, அப்புறம் கொடுக்க முடிய மாட்டேன்ருச்சு. இதனால் இதுக்கு நீங்கள் யோசிச்சுட்டு திருப்பூர் சைடு திருப்பூர் சுத்தளவில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 2-3 நாள் கழித்து அப்படி தான் பண்ணி கொடுக்க முடியும். டக்குன்னு ஏற்கனவே நான் வச்சுருக்கிறதில்ல, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. அப்புறம் சீக்கிரமாக சுட்டு கொடுத்துட்றோம். நான் போய் இதை எடை போட்டு வந்துடுறேன். இன்றைக்கி ஒரு 6 கிலோ முறுக்கு ஆர்டர் இருக்குது. 6 கிலோ நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பேக் பண்ணிகிட்ருக்குறோம். போட்டுட்டு ஒரு நாள் ரெஸ்ட்டு, அப்புறம் மறுபடியும் திருப்ப ஆராய்ச்சி ஆர்டர் பண்ணாமல் செய்யாமல் சரியாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் கண்டிப்பாக டைம் இருக்குது. உடனே நம்மக்கிட்ட ரெடியாக இல்லை. டக்குன்னு கேட்டதும் பேசிகிட்டு இருக்க கண்டிப்பாக பணத்தை போட்டு விடாதீங்க. ஆமாம், போட்டு நம்ம என்னாச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா, ரெடி பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகி இடையில கொண்டு போய் போடுறதுக்கு 2 நாள் ஏமாந்துட்டால் போயிரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அங்கே வர்றதுக்கு ஏதாச்சும் இடைஞ்சல் ஆகிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி தெரியும். என்னடா காசு போட்டு அனுப்பலையே அப்படின்னு ஒரு பயமாகு. அப்புறம் எனக்கு உங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனையாகு. அதுக்காக சொல்கிறேன், அன்பான வேண்டுகோள். நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் காசு போடுங்க. எனக்கு மட்டும் இல்லை, யாருக்காக இருந்தாலுமே அனுப்புறதுக்கு ரெடியானதுக்கப்புறம் காசு போடுங்க. பார்த்து செய்யுங்க. நிறையா ஏமாத்துறாங்க, ஏமாந்தும் போகுது. எச்சரிக்கையாக இருக்கணும். நான் அதுக்கு ஒரு கதையை நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதில்லை, போட்டுட்டு பொறுமையாக இருக்கணும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு போட வேண்டாம், நானே சொல்கிறேன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.